நான் கொடுக்குற இந்த மெட்டீரியல் இன்னும் ஒரு சிறகு. ஒட்டுமொத்தமான பாயிண்ட் இது. நான் கேம்பர்லியிலேருந்து கிங்ஸ்டோன் போகும்போது நான் வேற, கிங்ஸ்டோனுக்கு போயிட்டு பேசிட்டு நான் வந்ததுக்கு அப்புறமா இதோ இப்போ வரைக்கும் நான் வேற. எதுவுமே லேர்னிங் தான். லிசனிங், லேர்னிங், அப்சர்விங், அப்சர்விங், லிசனிங், லேர்னிங். அப்புறமா தான் ரைட்டிங், ஸ்பீக்கிங், ரீடிங்லாம். இந்த இந்த அலர்ட்னஸ் இருக்குல்ல, இது நம்ம குழந்தைகள்கிட்ட வரணுங்கிறதுனால சொல்கிறோம். நம்மக்கிட்டையும் வரணும். அப்படின்னு போகக்கூடாது. அப்படியா அப்படியா சொல்கிற? இட் இஸ் ஹிஸ் ஒப்பீனியன். யூ கேனாட் லிவ் அதர்ஸ் லைஃப். தொடும் வரைக்கும் தான் நெருப்பு, சுடும் வரைக்கும் நெருப்பு, தொடும் வரைக்கும் தான் பாம்பு, சுற்றும் வரைக்கும் தான் பூமி, போராடும் வரைக்கும் தான் மனிதன். கோ ஃபார் த ஃபீல்டு. ஏன்னு பார்த்துட்டு இருக்காத. கோ ஃபார் த ஃபீல்டு. வந்தல்ல, இதில் பார்க்குறத விட கேட்குறல்ல, இது வேறு ஃபீல் தானே. இதில் பார்க்குற ஃபீல் எப்படி, இது கேட்குற ஃபீல் எப்படி, இது வேற. கோ டு த ஃபீல்டு. அவள் உட்கார்றா, your time starts now அப்படின்ட்டு அவள் அப்படியே சிட் ஸ்டில் அப்படி உட்காந்துட்டா. ஒருத்தன் எழுந்திருக்கிறாங்க, இப்படி வந்தாங்க. வந்துட்டு மேலே ஏறி மெதுவாக வந்து அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் எடுத்து அவள் கையில் கொடுத்துட்டு அப்படி போயிட்டு உட்காந்துட்டார். பின்னாலேயே இன்னொருத்தன் வந்தான். அவரை எப்படி பார்க்குறான். இதெல்லாம் இருக்குது. லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து லிப்ஸ்டிக் போடுறான். அவருக்கு வச்சுட்டான், போயிட்டான். இன்னொருத்தன் வந்தான். அந்த லிப்ஸ்டிக் எடுத்து இந்த இடத்துல மாம் அப்படின்னு எழுதுறான். எழுதிட்டு போய் அவன் உட்காந்துட்டான். இன்னொன்று வருது. வந்து கால் இருக்குல்ல, அந்த பொண்ணுடைய கால் ரெண்டு அப்படி நிற்குது, அதை பிளேடால் வச்சு கீறி விட்டான். இன்னொருத்தர் என்ன பண்ணா, அந்த பிளேட்டில் வழிஞ்சு அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே கண்ணில் தண்ணி, இந்த கண் அப்படியே தண்ணி போகுது. ஷீ இஸ் க்ரைங். வலிக்குது அவளுக்கு. ஆனால் அவள் எக்ஸ்பெரிமெண்ட்காக உட்காந்துருக்கா. கத்திலாம் இருக்குங்க. ஷி கிவ் ஹர் செல்ஃப் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட். அதனால தான் சொல்கிறேன் போய் பாருங்கன்ட்டு. அதுக்கப்புறமா நான் வேறனே சொல்கிறேனே, அப்புறம் என்ன. போய் இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணா, அந்த ரத்தத்தை எடுத்து இங்கே எழுதுறாங்க தி எண்டுன்னு கழுத்தில். இன்னொருத்த வந்து கத்திரிக்கோள் எடுத்து தலைமுடியை ஒட்டி விட்டான். அவள் பாஃப் கட்டி இருந்தாலும் கட்டி விட்டான். இன்னொருத்தன் ட்ரெஸ்ஸை வெட்டுறான். என்னென்னமோ பண்ணுறாங்கங்க அவளை. ஒருத்தன் வந்து பைபிள் வாசிக்கிறான் முன்னால், ஒருத்தன் வந்து கேக் விட்டுறான். என்ன எல்லாம் பண்ணி அவள் ஆல்மோஸ்ட் ஷீ இஸ் டெட். 1.25 மணி நேரம் இருக்குது, இன்னும் உயிரே போயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க அவளை. அவள் அப்படியே உட்காந்துருக்கா. ஒருத்தன் எழுந்திரிச்சு வந்தான். நீலாம் எதுக்கு உயிரோடு இருக்கிற அப்படின்ட்டு. அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நேராக வந்து துப்பாக்கி எடுத்துட்டான். வந்து இங்கே வச்சுட்டான். அவகிட்ட அந்த துப்பாக்கி மட்டும் எடுத்தாங்க அவங்க. ஸோ அது கூட செய்வார்கள். கத்தி, பிளேடு, கயிறு எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சுங்க அவன் மேலே. சாப்பாடு, அன்பு, ஃப்ளவர் கொடுத்தது, மேக்கப் போட்டது, முடி திருத்தினது எல்லாம் பண்ணுறாங்க அவளை. அப்படியே உட்காந்துட்டுக்கா. டங்குன்னு 6 மணி அடிச்சுது. நான் பார்த்து 45 மினிட்ஸ் பார்த்தேங்க. நான் மாற்றி 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 பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் அந்த அந்த ஆல்பர்டோவிச்சை பார்த்துட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. அது அவ சொல்லலை, நான் சொல்கிறேன். 6 மணி டங்குன்னு அடிச்சதில்ல. அப்படி இப்படி அவள் தன்னுணர்வு பெற்றால. அப்படி தன்னுணர்வு பெற்ற உடனே அவளுக்கு யார் யார் கத்தியில் குத்துனாங்களோ, வெட்டினாங்களோ, கீறினாங்களோ அதுங்க எல்லாம் எழுந்திரிச்சு ஓடிடுச்சிங்க வெளியில். நான் ஒன்று சொல்லவா? இப்போது பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லுகிறேன், முதியவர்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்கள் துன்புறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்று யார் உங்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் உணரச் செய்துவிட்டால் அவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். நீங்கள் அலோவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால்தான் அந்த கொடுமை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்பதை அவர்களுக்கு எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க, ஓடிடுவாங்க. அப்புறமா அவளை எழுப்பி
படுக்க வைக்கிறாங்க. அவளால் அதுக்கு மேலே 6 மணி நேரம் உட்காந்துருக்கா. அவளால் உட்கார முடியல, அப்படியே கால் நடுங்குது. படுக்க வைக்கிறாங்க. அவள் அந்த தன்னுணர்வு பெற்று முடிச்சுட்டு இந்த ரிதம் 0க்கு அவள் கொடுத்த ரிசல்ட் அனாலிசிஸ் என்ன தெரியுமா? அதுதான் நான் சொன்னால ஒரு சிறகு விரியுன்ட்டு. ஆங்கிலத்தில் அவள் சொல்கிறா, டோன்ட் புட் யோர் செல்ஃப் டு எனிபடிஸ் ஃப்ரண்ட் டெஸ்க் ஆஸ் டேக் மீ ஃபார் கிராண்டட். நீ யார் முன்னாலும் உன்னை வீசாதே, என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று. இதுதான் அந்த ரித்தம் 0ல கிடைச்ச அனாலிசிஸ். அம்மா என்ன சொல்கிறீங்க? ஏய், நான் உனக்கு அம்மாடா, நீ என்ன கேளுடா, உனக்கு நான் செஞ்சு தரேன். என்ன எங்கள் அம்மா செருப்பில் அடிக்கும். இடியாப்பம் அம்மா காலையிலனா இட்லி சாப்பிட்டு போ அப்படி சொல்லுவோம் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், ஏம்மா நான் மட்டும் நல்லா இப்படி பவர்ஃபுல்லாக இருக்கேன், என் பையன் இன்னும் அந்த பவர்ஃபுல் வாங்கலையேம்மா, ஏம்மா அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வரமாட்டேங்கிறான், வரணுமா அவன் அப்படின்னு. அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னை நான் வறுமையில் வளர்த்தேன், அது ப்ரெஷர் ஆகிட்டு வருது, நீ முத்தையும் வைரத்தையும் கொடுத்து வளர்க்குற, அது அப்படி தான் இருக்கும். நாங்கள் அம்மா வசதி ஆட்கள் கிட்ட ட்ரிகர் கொடுக்காது. நெவர் புட் யோர் செல்ஃப் இன் எனிபடிஸ் ஃப்ரண்ட் டெஸ்க். என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் அப்பா, ஐ எம் ஒய்ஃப். இந்த ஒய்ஃப் இருக்கிறாங்களே, உங்கள் வீட்டுக்காரர் என்னம்மா பண்ணுறாரு? அவர் இன்ஜினியர். நீங்கள்? நான் சும்மா தான் இருக்கிறேன். அப்புறம் இல்லை, சரியாக சொல்லு, நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி சொல்கிற பெண்களை பார்த்து, லூஸு கூட சும்மா இருக்காது. நீ எப்படி சும்மா இருக்கிற? நீ சும்மாவா இருக்கிற? இந்த வீட்டில் சும்மாவா இருக்கிற நீ? அந்த ஆளுக்கு தானே ஒய்ஃபு, அது எப்படி ஹவுஸ் ஒய்ஃபு? Don't give yourself to anybody's front desk as take you for granted. டீச்சரா இருக்கிறியா, ஸ்டூடெண்டா இருக்கிறியா, வைஃபா இருக்கிறியா, அப்பாவா இருக்கிறியா, அம்மாவா இருக்கிறியா, யார் வேணாலும் இரு, சுயமரியாதைக்குள். அதுதான் தமிழ்நாட்டின், அதுதான் திராவிடத்தின் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய சொத்து, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. அந்த இறகை சேர்த்த சிறகுகளை கொடுத்திருக்கிறேன். வாருங்கள், அதோ நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். வானத்தை பாருங்கள், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க என் செம்புட் பறவையே, சிறகை விரி, எழு, பற, வா, சேர்ந்து பறப்போம்.